ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதராசி மூவி வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ருக்மிணிலாம் நடிச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அனிருத் ப்ரோ மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றப்ப நிறைய பேருக்கு இந்த மூவி மேலே எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அந்த பழைய ஃபார்மில் இல்லை. லாஸ்ட்டாக அவர் எடுத்த தமிழில் எடுத்த தர்பார் ஆகட்டும், அண்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ அவர் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண சல்மான் கானோட சிக்கந்தர் ஆகட்டும், எதுவும் பெருசாக அவர் படங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஃபேன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை. அண்டு இப்போ வந்து மதராசியுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பெருசாக யாருக்கும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் வந்து ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ஃபேக்ட் ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இந்த மூவி மேலே இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட சாங்ஸும் நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வேரியேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக ஒரே பீட்டில் போகிற சாங்ஸ் மாதிரி இல்லாமல் பழைய அனிருத் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்சமான ஆல்பமாக வந்து நிறைய வேரியேஷன்ஸில் சாங்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு எஸ்கே அண்ட் ருக்மிணியோட அந்த பேர் வந்து நல்லா இருக்குது. ட்ரெய்லரில் அண்ட் ப்ரோமோஸ்லலாம் கூட அவங்களோட அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. யூஸ்வலாக வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஜினி அண்ட் துப்பாக்கி இதெல்லாம் வந்து அந்த லவ் ட்ராக் நல்லா எழுதியிருப்பார். ஸோ இந்த மூவிலே அந்த மேஜிக் ஒர்க் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு எப்படின்னா வந்து 90s கிட்ஸோட நிறைய பேரோட ஃபேவரட் தியேட்டர் ஃபிலிம்ஸில் வந்து தியேட்டரில் பார்த்து ஒரு நல்ல மெமரி உள்ள ஒரு ஃபிலிம்ஸில் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட ஒரு மூவியாச்சும் கண்டிப்பாக இருக்கும். எதர் இப்போ இட் குட் பி துப்பாக்கி ஆர் கத்தி, இல்லை தீனாவாக இருக்கலாம், இல்லை ரமணாவாக இருக்கலாம், கஜினியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஏஆர் முருகதாஸோட ஃபிலிம் வந்து அவங்களோட பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். டாப் 10 லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக இருக்கும். எனக்குமே வந்து துப்பாக்கி அண்ட் கஜினி வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. கத்தியும் சொல்லலாம், கத்தியும் ஓரளவு எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் வந்து கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரியாது. பட் வந்து யூஸ்வலாக இருக்கிற அந்த ஒரு இப்போ மணிரத்னம் சார் வந்து தக் லைஃப்பில் செம்மையாக அடி வாங்கினார். அண்ட் சங்கர் சார் வந்து கேம் சேஞ்சர் அந்த இந்தியன் 2ல் வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூவியில் வந்து எனக்கு என்னவோ ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இது வந்து ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இருக்குன்னு தோணுது. ட்ரெய்லர் பார்த்துட்டப்பறம் அந்த ஒரு எண்ணம் வருது. அண்ட் சாங்ஸுமே வந்து நல்லா கிளிக்காக இருக்குது. ஸோ வந்து இப்போ சில பேருக்கு இந்த மூவி மேலே ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அவரோட ரீசெண்டான இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப அவர் ரைட்டிங்லேயுமே வந்து அந்த துப்பாக்கியில் பண்ண ஒரு மேஜிக்கு பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்தளவு இல்லைனாலும் அதில் ஒரு 60-70% பண்ணியிருந்தாலே வந்து கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். ஏஆர் முருகதாஸ் சாரோட கம்பேக்குக்கு எல்லாரையும் போல் நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவர் பண்ண மூவியில் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எந்த மூவின்ட்டு கமெண்டில் பண்ணுங்கள்.